ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டேக்ஸானமிக் ஹியரார்கி. டேக்ஸானமிக் ஹியரார்கி அப்படின்னா வகைப்பாட்டியலின் படிநிலைகள். இந்த ஹியரார்கி அப்படின்னு என்ன அர்த்தம்? படிநிலைகள்னு அர்த்தம். டேக்ஸானமினா வகைப்பாடு, வகைப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த படிநிலைகள், ஸ்டெப்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு மாடிப்படியில் வந்து எப்படி இருக்குது, கீழ்ப்படியிலேருந்து மேல் படி வரைக்கும் நம்ம ஏறி போகிறோம்ல, எப்படி ஒவ்வொரு படி ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி இந்த ஒரு கிளாஸிஃபிகேஷன் எடுத்துட்டோம்னா அந்த வகைப்பாட்டில் வந்து படிநிலைகள் இருக்கும். புரியுதுங்களா? மேல்நிலையிலேருந்து கீழ்நிலை வரைக்கும் பல படிநிலைகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறோம். இந்த ஹியரார்கியை வந்து யார் சொன்னால், டாக்ஸானமி ஹியரார்கியை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ். இன்ட்ரடியூஸ்டு பை கரோலஸ் லின்னேயஸ். ஸோ அந்த ஹியரார்கின்னு என்ன, அதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டேக்ஸானமிக் லெவல்ஸ். அந்த படிநிலைகள் இருக்குது பார்த்தீங்களா, வெவ்வேறு லெவலில் இருக்கக்கூடியது டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்டிங் ஃப்ரம் கிங்டத்தில் ஆரம்பித்து அப் டு ஸ்பீசிஸ். ஸ்டார்டிங் எங்கே? கிங்டம். அந்த கிங்டத்துலேருந்து அப்படி டிசெண்டிங்னா என்ன அர்த்தம்? கீழ் இறங்கு வரிசையில் இறங்கி லாஸ்ட்டில் இருக்கிறது ஸ்பீசிஸ். ஸ்பீசிஸ் தான் அந்த அதில் இருக்கிற பேசிக் யூனிட் அப்படிம்பாங்க, பேசிக் லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். புரியுதுங்களா? இதுதான் ஹியரார்கி அப்படிங்கிறது. இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிளான்ட்டை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறப்ப அந்த பிளான்ட் வந்து அதனுடைய ஜீனஸ் என்ன, அதனுடைய ஃபேமிலி என்ன, அதனுடைய ஆர்டர், கிளாஸு, அது வந்து எந்த கிங்டம், இது வரைக்கும் மேலே போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இது உங்களுக்கு எக்ஸாம்பிளோட பின்னாடி வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு மனிதன் இருக்கோம், ஒரு நபரை வந்து நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு வந்து என்ன சொல்லலாம், பல படிநிலைகளை வந்து வகைப்படுத்தலாம்ல. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு மனிதனுக்கு வந்து எந்த நாட்டை சேர்ந்தவன். இப்போ இந்திய நாட்டில் வந்து அவன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவன், ஸ்டேட் சொன்னோம்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து அந்த நபர் வந்து எந்த டிஸ்ட்ரிக், அடுத்த படிநிலை டிஸ்ட்ரிக் தானே வரும், டிஸ்ட்ரிக். சரி, அப்புறம் டிஸ்ட்ரிக் உள்ளே வந்தோடனே அடுத்த லெவல் என்ன வரும், கீழே என்ன வரும், டிஸ்ட்ரிக் உள்ள தாலுக், எந்த தாலுகாவில் இருக்காங்க. அடுத்து தாலுகா வந்தாச்சு, அடுத்து அவரை எப்படி பிரிக்கலாம், எந்த ஸ்டெப்பு, தாலுகாவில் எந்த சிட்டி அல்லது எந்த வில்லேஜா சிட்டியா, அப்புறம் வில்லேஜ்னால் எந்த வில்லேஜ், அதேமாரி சிட்டினா அந்த சிட்டிக்குள்ளே என்ன ஸ்ட்ரீட்டு, ஏரியா எந்த ஏரியா, இந்த மாதிரி படிநிலைகள்லாம் கொடுத்து அப்புறம் கடைசி அவருக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க பார்த்திங்களா. அது மாதிரி பிளான்ட்டுக்கு வந்து அந்த கிளாஸிஃபிகேஷனில் அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கும், அந்த லெவல்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் ஹியரார்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? லின்னேயஸ் அப்படிங்கிறத ஞாபகம். சரி, இப்போ அதுக்கு முன்னாடி இந்த டேக்ஸானமி, சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த ஒரு டிஃப்ரென்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் காலம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். அதில் பாருங்கள், டேக்ஸானமி அப்படிங்கிறதுக்குரிய டெஃபனேஷனாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஸ்னு கேட்டால் ரெண்டு பக்கம் டேபிள் காலம் போட்டு பிரித்து எழுதினீங்கன்னா அது டிஃப்ரென்ஸ். இல்லை டெஃபனேஷனாக கேட்டால் தனியாக நீங்கள் டேக்ஸானமிக்கு ஒரு டெஃபனேஷன், சிஸ்டமேட்டிக்ஸுக்கு டெஃபனேஷன் தனியாக எழுதலாம். இப்போ டேக்ஸானமி அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபனேஷனாக நம்ம எழுதலாம்? த டிசிப்ளின் ஆஃப் கிளாஸிஃபையிங் ஆர்கானிசம்ஸ் இன்டு டேக்ஸா. அதாவது தாவரங்களை வந்து என்ன செய்கிறாங்க, இந்த ஆர்கானிசம்ஸ் உயிரினங்களை வந்து பல்வேறு வகைப்பாட்டு படிநிலை அலகுகளாக, அந்த டேக்ஸான அந்த யூனிட் அந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறது டேக்ஸானமி. governs the practices of naming, describing, identifying and specimen preservation. இதில் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு விளக்கம் அளிக்கிறதுனா என்ன, டிஸ்கிரைபிங், அப்புறம் நேமிங், அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, பெயர் வைக்கிறது, அப்புறம் ஐடென்டிஃபை, இனம் காணுதல், அப்புறம் வந்து இதை ப்ரிசர்வேஷன், இதை வந்து என்ன பண்ணுறது, பாதுகாக்கிறது. இந்த மாதிரி செயல்கள்லாம் பண்ணுறது இந்த டேக்ஸானமியில் பண்ணுறாங்க. இப்போ டேக்ஸானமிங்கிறதுக்கு ஷார்ட் என்ன சொல்கிறாங்க, கிளாஸிஃபிகேஷன் ப்ளஸ் நாமன்க்ளேச்சர். வகைப்படுத்துறதும், நாமன்க்ளேச்சர்னால் அது பேர் வைக்கிறது, ஒரு ஆர்கானிஸுக்கு பேர் வைக்கக்கூடியதான். பேர் வச்சு கிளாஸிஃபை பண்ணால் அது டேக்ஸானமி. அவ்வளோதான், சிம்பிளாக வந்து முடிச்சிடுறாங்க. புரியுதா? சரி, இப்போ இங்கே வாங்க, சிஸ்டமேட்டிக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க. சிஸ்டமேட்டிக்ஸ்னு எடுத்துட்டோம்னா ப்ராட் ஃபீல்ட் ஆஃப் பயாலஜி. ஏன்னா டேக்ஸானமியை விட இது கொஞ்சம் ப்ராடு பிரான்ச். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டடீஸ் த டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ்னால்
இந்த வேறுபட்ட சிற்றினங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பரந்த உயிரியல் பிரிவு. இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் ஒரு ஆர்கானிசம் மட்டும் படிக்காமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புரியுதா, டைவர்சிஃபிகேஷன் என்னது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசத்தை பற்றி ஒரு படிக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் இந்த சிஸ்டமேட்டிக்ஸ். புரியுதுங்களா? அப்புறம் இதில் வந்து என்னென்னா எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப் இன் அடிஷன் டு தி டாக்ஸானமி. நம்ம அங்கே டாக்ஸானமியில் வெறும் ஜஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் பண்ணோம். இங்கே கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதோட இந்த எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி, அதாவது பரிணாம வரலாறு, ஒரு பிளான்ட்டுக்கு இன்னொரு பிளான்ட்டுக்கு என்ன அந்த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இருக்குது, புரியுதுங்களா? அந்த பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் என்ன, புரியுதுங்களா? அதனுடைய வரலாறு, அதனுடைய பரிணாம தொடர்புகளை பற்றி படிக்கக்கூடியது சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன டாக்ஸானமியோட எதை மட்டும் ஆட் பண்ணுறோம், பைலோஜெனி ஆட் ஆச்சுன்னா அது சிஸ்டமேட்டிக்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? டாக்ஸானமிங்கிறது பேர் வச்சு கிளாஸிஃபிகேஷன் பண்ணால் டாக்ஸானமி, அதோட அந்த எவல்யூஷன், அந்த பைலோஜெனி, அந்த பரிணாம தொடர்பு எதுலேருந்து வந்தது, அதுக்கு இதுக்கு என்ன ஒற்றுமை வேற்றுமை, அதை பற்றி ஆட் பண்ணிட்டோம்னா அது சிஸ்டமேட்டிக்ஸாக போயிடுது. புரியுதுங்களா? எது டாக்ஸானமி சிஸ்டமேட்டிக்ஸோடைய டிஃப்ரென்சஸ் அப்படின்ட்டு அதை பார்த்துக்குங்க. புரியுதா? சரி, இப்போ நம்ம இந்த டாக்ஸானமிக் ஹியரார்கி அப்படிங்கிறதுல அந்த என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்ஸானமி இதில் வந்து ஹியரார்கியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீசிஸ், அதாவது எங்கேருந்து போகிறோம், கீழேருந்து போகிறோம். புரியுங்க? டிசெண்டிங் ஆர்டரில் இந்த லாஸ்ட்டு பேசிக் யூனிட் லெவல் அப்படின்னு என்ன சொல்கிறோம், ஸ்பீசிஸ். மேலே வந்து இருக்கிறது கிங்டம். அப்படி டிசெண்டிங் ஆர்டரில் கீழே வந்தால் லாஸ்ட்டில் இருக்கிறது என்ன சொல்லியிருக்கோம், ஸ்பீசிஸ். இப்போ இந்த ஸ்பீசிஸ்லேருந்து அப்படி போகலாம். ஏன் சார் மேலே கிங்டத்துலேருந்து கீழே வரலாம்ல சார், ஏன் சார் கீழேருந்து மேலே வரீங்க அப்படின்னா, இங்கே ஸ்பீசிஸ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்பு, அந்த சிமிலாரிட்டிஸ், அதுக்கிடையில் இருக்கக்கூடிய அந்த சிமிலாரிட்டிஸ் வந்து 99% வந்து ஒரே மாதிரியே இருக்கும். அப்படி மேலே போக 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 அந்த சிமிலாரிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த பிளான்ஸுக்கு இடையில் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ அதனால் இங்கே ஸ்பீசிஸில் ஆரம்பிக்கிறோம். புரியுதா? அந்த ஸ்பீசிஸில் ஆரம்பித்து மேலே போகிறோம். ஸோ ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது என்னது, த லோயஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் ஷோஸ் த ஹை லெவல் ஆஃப் சிமிலாரிட்டிஸ். புரியுதுங்களா? அதுக்குள்ளே வந்து சிமிலாரிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும் அமங் த ஆர்கானிசம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீலியாந்தஸ் ஆனுவஸ், ஹீலியாந்தஸ் டியூபரோசஸ் அப்படிங்கிற 2 பிளான்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளான்ட்டுமே இந்த டியூபரோசஸ்ங்கிற ஸ்பீசிஸும் ஆனுவஸ் அப்படிங்கிற ஸ்பீசிஸும் இதனுடைய ஜீனஸில் வருது, ஹீலியாந்தஸ் அப்படிங்கிறதுல வருது. ஹீலியாந்தஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சூரியகாந்தி, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதுவும் சூரியகாந்தி தான். ஹீலியாந்தஸ் ஆனுவஸும் என்னது உங்களுக்கு சூரியகாந்தி தான். ஹீலியாந்தஸ் டியூபரஸும் இதுவும் சூரியகாந்தி தான். பார்க்குறதுக்கு மார்ஃபாலஜிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஃப்ளாருடைய ஸ்ட்ரக்சரு, அதனுடைய ஸ்டெம்மு, லீஃபு எல்லாமே 99% ஒரே மாதிரியாக இருக்குமா, சிமிலராக இருக்கும். ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ், அதாவது ஒரு 1% டிஃப்ராக இருக்கும். என்ன சார் டிஃப்ரென்ஸு அப்படின்னா, உங்களுக்கு ரெண்டுமே ஹெர்பு தான், ரெண்டுமே ஸ்மால் பிளான்ட்ஸ் தான். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த டியூபரோசஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பெரனியல் ஹெர்பு. பெரனியல்னு என்ன அர்த்தம், பல்லாண்டு வாழக்கூடியது, பல ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு ஸ்மால் செடி தான் இந்த டியூபரோசஸ். ஆனால் ஹேலியந்தஸ் ஆனுவஸுங்கிறது ஒரே வருஷம் தான், அதனுடைய லைஃப் முடிஞ்சு போயிடும். எப்படி சார், ரெண்டுமே சூரியகாந்தி, இது எப்படி சார் அப்படின்னா, இந்த டியூபரோசஸ் அப்படிங்கிறது என்னென்னா கிழங்கு, கீழே வந்து பார்த்திங்கன்னா வேர் வந்து கிழங்காக மாடிஃபைட் ஆகிருக்கும். அப்போ கிழங்காக மாடிஃபைட் ஆகிருப்போ என்ன ஆயிரும், உனக்கு அதுலேருந்து ஒவ்வொன்றா சைட் பை சைடாக என்ன ஆகும், பிரான்ச்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒன்று இல்லை, வாழை மரம் இருக்குது. வாழை மரம் என்னாகும், ஒரு கிழங்கை நட்டு வச்சோம்னா ஒரு வாழைக்கன்று வளரும். அது தார் போட்டோன்னே என்ன சார், அதை வெட்டிடுறோம். வெட்டி முடிச்சோன்னே என்ன ஆகும், மறுபடியும் சைடில் வந்து அந்த பக்க கண்ணுலன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, சைடில் மறுபடியும் வாழைக்கன்று வளருதில்ல, அதே மாதிரி நம்ம வெட்ட என்ன ஆகும், உங்களுக்கு சைடில் வந்துக்கிட்டே இருக்கும் வாழை மரம். அதே மாதிரி இந்த டியூபரோசஸ். புரியுங்களா? இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ கம்மியான டிஃப்ரென்ஸ், அதிகமான மேக்ஸிமம் சிமிலாரிட்டி இருக்கக்கூடியது என்ன செய்கிறாங்க, ஒரே இதில் வைப்பாங்க, அதை ஸ்பீசிஸ் அப்படிம்பாங்க.
புரியுதுங்களா? இப்போ ஹீலியாந்தஸ் அப்படிங்கிற ஜீனஸில் இந்த ஸ்பீசிஸ் வந்து இருக்குது. புரியுதா? அடுத்து ஜீனஸ் அப்படிங்கிறதுல இதில் நிறைய ஸ்பீசிஸ் இருக்கும். கொஞ்சம் சிமிலர் கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீசிஸோட குறையும். புரியுதுங்களா? டிஃபர் ஃப்ரம் தி ஸ்பீசிஸ் அனதர் ஜீனஸ். இப்போ ஹீலியாந்தஸ் அப்படிங்கிறதுல இந்த 2 ஸ்பீசிஸ் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ இதை வந்து என்ன செய்கிறோம்னா இன்னொரு ஜீனஸுக்கு கீழே வரக்கூடிய ஸ்பீசிஸ் இதே மாதிரி இன்னொரு பிளான்ட்டு இன்னொரு பக்கம் இருக்குது, அதோட கம்பேர் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹீலியாந்தஸ் அப்படிங்கிறதுல 2 பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹீலியாந்தஸில் நம்ம சொல்லக்கூடிய அந்த 2 பிளான்ட்டும் கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆனோஸும் டியூபரஸும் 90% வந்து ஒற்றுமையாக இருக்குது. அதனால் இதுக்கு உள்ள வச்சுருக்காங்க. இதே மாதிரி இதில் இன்னொரு ஜீனஸ் ட்ரைடாக்ஸ், இதில் வந்து 2 பிளான்ட் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு இது ஏ, இது பின்னு வச்சுங்க. இதில் வந்து சி, டின்னு இருக்கும். இந்த ட்ரைடாக்ஸில் வந்து 2 ஸ்பீசிஸ் இருக்கும். இதுக்கு 2க்கு இடையில் வந்து சிமிலாரிட்டிஸ் நல்லா இருக்கும். இதுக்கு 2ல் 90% இருக்கும். ஆனால் இதுக்கும் இந்த இதுக்கு இடையில் வந்து அந்த டிஃப்ரெண்ட் சிமிலாரிட்டிஸ் எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன இருக்கும்? டிஃப்ரென்ஸ் இருக்கும். புரியுதா புரியலீங்களா? இந்த ஏக்கும் பிக்கும் சிமிலாரிட்டிஸ் 99%ன்னு வச்சுங்க. அதே மாதிரி இங்கே நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சிக்கும் டிக்கும் 99% சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஆனால் இந்த ஹீலியாந்தஸுக்கும் ட்ரைடாக்ஸுக்கும் இடையில கூடிய அந்த ஒற்றுமைன்னு இதுக்கும் பார்த்திங்கன்னா சிமிலாரிட்டிஸ் எப்படி இருக்காது? நிறைய இருக்காது, கொஞ்சம் குறையும். புரியுதுங்களா? இப்போ குறைஞ்சதுனால என்ன பண்ணுறாங்க? இதில் வச்சிடறாங்க. ஜீனஸ் அப்படிங்கிறதுல தனியாக வந்துடுது. புரியுதா? அடுத்து ஃபேமிலி. இப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த ஜீனஸையும் இது 2ஐயும் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வர்றாங்க. புரியுதுங்களா? இப்போ இது வந்து ஹீலியாந்தஸ், ஆனோஸ், டியூபரஸ், இது 2ஐயும் ஒன்றா செய்கிறாங்க, ஒரே இதில் கொண்டு வர்றாங்க. இங்கே வந்து 90% இருக்கிறது, 99% இருக்கிறது. இங்கே வந்து என்ன இது குறையுது. அதே மாதிரி இது 2ம் பார்க்குறோம். இது 2ம் பார்க்குறப்ப ஒரு 50% என்ன ஒத்து போகும். அதை 2 என்ன பண்ணுறாங்க? ஒரே ஃபேமிலியில் வந்து கொண்டாந்துடுறாங்க. புரியுதுங்களா? எந்த ஃபேமிலியில் கொண்டாந்துடுறாங்க? ஆஸ்ட்ரேசி அப்படிங்கிற ஃபேமிலியில் கொண்டாந்துட்டாங்க. ஸோ இந்த ஆஸ்ட்ரேசி குடும்பத்தில் தான் ட்ரைடாக்ஸ் இருக்குது, ஹீலியாந்தஸ் இருக்குது. இந்த குரூப்பெல்லாம் ஒரு மாதிரியான கேரக்டர், இதெல்லாம் ஒரு கேரக்டர் ஒரு மாதிரியாக இருக்கும். புரியுதுங்களா? இதுக்குள்ளே இருக்கிறது 99% ஒத்து போகும், இதுக்குள்ளே இருக்கிறது 99% ஒத்து போகும். ஆனால் இதுக்கு இடையில கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் இருக்கும். புரியுதா? அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டரில் இந்த ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க? ஆஸ்ட்ரேசி ஃபேமிலி மாதிரியே இன்னொரு ஃபேமிலி வந்து ஓரளவுக்கு ஒத்து போகும்போது கேரக்டர் ஒத்து போகும் பார்த்திங்களா? அதை என்ன பண்ணுறாங்க? ஒரே ஃபேமிலியில் கொண்டு வந்து வச்சிடுறாங்க. புரியுதுங்களா? அதேமாரி கிளாஸ் அப்படிங்கிறப்ப டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ், அந்த ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ்லாம் அந்த கிளாஸுக்கு கீழே வச்சுருவாங்க. அதேமாதிரி சிமிலர் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த கிளாஸஸ்லாம் ஒரே டிவிஷனில் கொண்டாந்து வச்சுருவாங்க. இப்போ டிவிஷனுங்கிறது மேக்னோலியோஃபைட்டாங்கிறது ஆஞ்சியோஸ்போர்ம் தாவரம். நம்மளை சுற்றி இருக்குது பார்த்திங்களா? நம்மளை சுற்றி பார்க்கக்கூடிய எல்லாமே என்னது? ஆஞ்சியோஸ்போர்ம் தாவரம் தான். ஒரு வேப்ப மரமாக இருக்கட்டும், செம்பருத்தியாக இருக்கட்டும், இது எல்லாமே ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் எல்லாமே மேக்னோலியோஃபைட்டாங்கிறது இப்போ ரீசெண்டாக அதுக்கு நேம் வந்து வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? இது டிவிஷன். இது வந்து டிவிஷன் அப்படிங்கிறது பார்த்துங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இங்கே ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்புறம் வந்து கிங்டம், கடைசியாக வந்து என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? கிங்டம் அப்படிங்கிறது எல்லாமே பிளான்ஸ் அப்படிங்கிறது பூராமே எதுக்குள்ளே வந்துடுது? கிங்டத்துக்குள்ளே வந்துடும். ஏன்னா பிளான்ஸுங்கிறது எல்லாமே ஒரே ஒரு சிமிலாரிட்டி என்ன? அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வச்சு எல்லா பிளான்ஸ் என்ன பண்ணுறாங்க? கிங்டத்துக்குள்ளே கொண்டாந்தாச்சு. சரி, இப்போ அந்த டாக்ஸா அப்படிங்கிறத கிங்டம் என்னென்ன பிரிக்கிறாங்க பாருங்கள். கிங்டம், பைலம் சொல்லலாம், அல்லது டிவிஷன், அது சப்டிவிஷன், கிளாஸு, சப்கிளாஸு, ஆர்டர், சப் ஆர்டர், ஃபேமிலி, சப் ஃபேமிலி, ட்ரைப், ஜீனஸ், சப்ஜீனஸ், சீரீஸ், ஸ்பீசிஸ்ன்னு பிரிக்கிறாங்கள்ல. ஸோ கிங்டம்னா எதில் முடியும் அப்படின்னா அந்த எண்டிங் வந்து கிங்டம் தான். அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிள் வந்து பிளான்டே. டிவிஷன் அப்படிங்கிறது எப்படி முடியும்? பைட்டான்னு முடியும். சொன்ன பார்த்தீங்களா? மேக்னோலியோஃபைட்டா. எண்டிங் வந்து எந்த மாதிரி முடியும்னு பார்த்துங்க. டிவிஷனில் வந்து பார்த்திங்கன்னா பைட்டினா அப்படிங்கிறாங்க. இதில் பைட்டினா முடியுது எல்லாமே.
கிளாஸ் வந்து ஆப்சிடா, ஆஸ்டிராப்சிடா, சப் கிளாஸ் ஐடியா. இந்த ஒவ்வொன்றும் பாருங்கள். ஆர்டர் ஏல்ஸ், ஆஸ்ட்ரெயில்ஸ். சப்பார்டு வந்து ஏ முடியுங்களா. ஸோ ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி முடியணும், ஆஸ்ட்ரேசி. இந்த மாதிரி அதோடைய எண்டிங் லெட்டர் எப்படி முடியுங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதுபடி தான் அந்த கிளாஸிஃபிகேஷன் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த டாக்ஸானமிக் ஹியரார்கி அப்படிங்கிறது இதுதான், பார்த்துக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.